கடவுள் வந்து மாட்டுக்கு ஏன்டா வாழை கொடுத்துருக்கான், ஆட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் மாட்டுக்கு வந்து வால் தான் வந்து எல்லாமே இங்கே பாருங்கள், ஈ விரட்டிட்டு உட்காந்துருக்கு. இந்த காத்தடி காலம் வந்ததும் போதும் மாடு ஃபுல்லாக ஈ கடினால பால் வந்து பலமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம வந்து ஈயை விரட்டுறதுக்காக கண்ட ஸ்ப்ரேலாம் வாங்கி அடிக்கக்கூடாதெல்லாம் வந்து முடி கொட்டும். சேராத மாடுகளுக்கு வந்து அப்படியே கட்டியாக வீங்கிரும், தடிப்பமாக இருக்கும். மேய்ச்சலுக்கு கட்டினா தான் ஈ மொக்கின்னு நினைக்கிறோன்னா, மேய்ச்சலுக்கு கட்டினாலும் இந்த சீசன் வந்து ஈ மொச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஒரே வழி என்னென்னா, ஈ மொக்கிறப்போ நம்ம கையால் அடிக்கிறது தான். அடிச்சுட்டு நல்லா கழுவிடுங்க. இதை வந்து அருவருப்பாக பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி சீன்னு தோணும். ஆனால் நம்ம பிள்ளைய வந்து நமக்கு தெரிஞ்சே ஈயோ எறும்போ கடிக்க விடுவோமா, அதே மாதிரி தான் மாட்டையும். நான்லாம் மேக்ஸிமம் இது மாதிரி நல்லா மொக்கிற ஈயை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கையை சோப் போட்டு கழுவிக்குவேன். ஈ அடித்தாங்க ஆப்பின்னு சொல்கிறாங்களே, அது ஒரு வேளை இதுதானோ அப்படின்னு கூட எனக்கு ஃபீல் ஆனிச்சு. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். மாடு பாருங்கள், நான் ஈ அடிக்க நகராமல் நிற்கிது.